இயக்க ஒரு கட்சியில் எல்லா கட்சியிலையுமே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அமைச்சு தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் உங்கள் பாதை தனிப்பாதைன்னு சொல்லி வேட்பாளரோடு அறிவித்து இதை பயணிக்கிறீங்க. மற்ற கட்சியெல்லாம் உங்கள் அழைப்பு எந்த மாதிரி இருக்குது? நாங்கள் இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? அவங்களுக்கு தம்பி அவங்களுக்கு நான் வரமாட்டேன்னு தெரிஞ்சு தான் என்னை கூப்பிட்றாங்க. சும்மா கேட்டு பார்ப்போம் தம்பிகிட்ட அப்படின்ட்டு. அதிகபட்சமாக அவங்க எனக்கு முன்வைக்கிறது பணம் தான் முன்வைக்க முடியும், வேறு இல்லை. அதுக்கு எனக்கு அதிகபட்ச தேவை 100 ரூபா தான் சாப்பாட்டுக்கு, அதுக்கு மேலே தேவையில்லை. அது மாதிரி தான் எங்கள் கட்சிக்கு நாங்கள் வாக்குக்கு காசு கொடுக்க போகிறோமா இல்லை ஒன்றும் கிடையாது. சுவரொட்டி அடிக்க காசு, வண்டி வாகனங்களுக்கு எரிபொருள் போட்டுக்கிற, பிள்ளைகள் கூடி இருக்கும்போது சாப்பிட, கொடி அடிக்க, துண்டறிக்கை அடிக்க, இவ்வளோதான். காசு கொடுத்தீங்கன்னா 5000 துண்டறிக்கை 50,000 அடித்து குடிப்போம். இவ்வளோதான் நாங்கள் செய்ய முடியும். அதுக்கான நிதியை மக்கள்கிட்ட இருந்தே நாங்கள் பெற்றுக்கிறோம். அதனால் எப்படி பார்த்தாலும் நான் தனியாக தான் நிற்கணும். இப்போ தம்பி கேட்குறாருல, அன்னை கட்சியில் சேர்றவங்க அந்த துண்டு சீட்டில் எழுதி எனக்கு அனுப்புகிறாங்கல்ல, பின்பக்கம் திருப்பவும்னு, அதை தம்பி எண்ணிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு 400 பேர் சேர்ந்தால் ஒரு 250 பேர் 300 பேர் பின்பக்கம் திருப்பவும் குறிப்பு அப்படின்னு பின்பக்கம். இதே மாதிரி போங்க, யாரோடும் சேர்ந்துடாதீங்க. அதுதான் அது. அவனுடைய கனவுக்காவது நான் தனியாக நிற்கணும். தனித்த தத்துவம் இருக்குது. நாம் போய் யாரோடும் சேர முடியாது. நான் ஆடு மாடு வளர்ப்பேன், அது அரசு பணியாமல் தான் சிரிக்கிறா. எல்லாம் இயற்கை வேளாண்மைன்ற ஆடு மாட்டு கழிவு இல்லாமல் இயற்கை உரம் எதுனா உனக்கு புரியல. 9 லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு இயக்க ஆரம்பிச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன செய்ய போகுது? இப்போ எங்கள் அண்ணன் திருமாவளத்துக்குறங்க 3 முறைக்கு மேலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க. இப்போ பல பேர் இருந்துட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினராக மங்களூர் தொகுதியில் ஜெயிச்சே போனாங்க, உதயசூரியன் சின்னத்தில் நின்று. 6 மாதம் கூட அவர் இருக்கல, விளையிட்டார். அவர்கிட்ட கேட்டேன், இதிலேருந்து ஒன்றும் செய்ய முடியாது பண்ணிட்டார். 1 சீட்டு 2 சீட்டை வச்சு நாங்கள் என்ன செய்வோம்? வேணா எல்லாரும் தட்டும்போது நாங்களும் மேசையை தட்டலாம். நாட்டை வெல்லணும். அப்போ தான் நம்மளுடைய கனவுன்னு ஒன்று இருக்குது, அதை நோக்கி நகர முடியும். இல்லைன்னா சும்மா மனு கொடுக்கலாம். நாங்கள் ஏதாவது பேசுனா கூட அவை குறிப்பில் வைப்பாங்களான்னு கூட தெரியாது. பேசுகிறதுக்கு நேரம் கொடுக்கணும், அதுவே இல்லை. அப்படிங்கும்போது அது பயன் தராது.